நம்ம கேன்வாங்கிறது இமேஜ் வீடியோஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ டூலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபோட்டோவை எப்படி வந்து ஒரு ப்ராப்பரான டிசைன்ஸ் வந்து பண்ணி நம்மளே பிரிண்ட் கூட எடுத்து நம்ம வந்து ஆல்பம்ஸில் வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வாவில் வந்து டெம்ப்ளேட்ஸ் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிலேட்டடான டெம்ப்ளேட்டு. இப்போ நம்ம என்ன வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ அது ரிலேட்டடான டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபோட்டோஸ் டிசைன் பண்ணுறதுக்கு இங்கே பிரிண்டபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணோம்னா அந்த ப்ராப்பரான வந்து அதுக்கு ரிலேட்டடான ஒரு டிசைன்ஸ் வந்து அதாவது சைஸஸில் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டர்னு எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா தெரியும், போஸ்டர்னா இந்த சைஸில் வரும். அதே போல் நமக்கு வந்து டெம்ப்ளேட்டு என்ன மாதிரி வேணுங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதில் தான் எடுக்கணும்னு கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஒர்க் பண்ணுறதுனால நான் இந்த டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு இமேஜஸ் டிசைன்ஸை குயிக்காக பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன மாதிரி ஃப்ரேம்ஸ் எல்லாம் வேணுங்கிறத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். குயிக்காக ஒரே மாதிரி ஃப்ரேம் இல்லாமல் டிஃப்ரெண்ட் இமேஜஸாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபோட்டோ இருக்கிறது இங்கே வச்சுக்கலாம். இது வந்து 4 பேர் 5 பேர் இருக்கிற ஃபோட்டோ இங்கே வச்சுக்கலாம். இல்லை நம்மளே 2 கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறோம்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸ் ஒவ்வொரு மாதிரி பேக்ரவுண்டில் இருக்குன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு கஸ்டமைஸாக என்ன மாதிரி டெம்ப்ளேட்லாம் வேணுங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா சாம்பிளுக்கு பண்ணுறேன், அதனால் ரேண்டமாக எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஃபிட் பண்ணுறேன். என்னென்ன ஃபோட்டோ எங்கெங்கே ஃபிட் ஆகுதோ அந்த மாதிரி லென்த்துக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இப்போ ஃபோட்டோவை இங்கே வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு எந்த டிசைன் கொண்டு போகணுமோ அந்த டிசைனுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோ லென்த்தியாக இருக்கிறதுனால நான் இந்த ஃப்ரேம்குள்ளே வைக்கவும் எக்ஸாக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. ஸோ ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி மேலே மூவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதாவது லைட்டாக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி லெஃப்ட் ரைட்டு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது டாப் கார்னருங்கனால மேலே அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இது மட்டும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். க்ராப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராப்பராக பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு அந்த ஃப்ரேமை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து நான் இங்கே ஃபிட் பண்ணுறேன். இப்போ இந்த இமேஜை ஃபிட் பண்ணனா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் இமேஜஸ் வந்து பேக்ரவுண்ட் இவ்வளோ இருக்குது. பட் இந்த ஃப்ரேமுக்குள்ளே இது எப்படி வந்து நம்ம ஃபிட் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு இமேஜ், அதே நான் இங்கே ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இப்போது ஃப்ரேம்ஸ் எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒயிட் பேக்ரவுண்டை மாற்றணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஃப்ரேம் இல்லை பார்டர்ஸ் ஏதாச்சும் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஓவரால் அதாவது நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி இதை நல்லா நோட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கிளிக் நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோங்கிறது வந்து மெயின். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ரேம் மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு இந்த டோட்டல் பேக்ரவுண்டை மாற்றணும்னா இந்த மாதிரி ஃபுல் ரெக்டாங்குலர் செலக்ட் பண்ணுற மாதிரி செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மேலே கலர் ஆப்ஷன் வரும். இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம கலர் வச்சு கூட பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கலர் எனக்கு பேக்ரவுண்ட் வரும், நான் கிளிக் பண்ணேன்னா பின்னாடி கலர் அப்ளை ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பின்னாடி கலர் வச்சு நம்ம வந்து பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். என்ன கலர் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ. இப்போ இந்த மாதிரி ஒரு கலரை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கே ரீஅரேஞ்ச் பண்ணணுமோ அங்கே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேவைப்படுற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் நான் இங்கே மாற்றிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து பார்டர்ஸ் ஏதாச்சும் சூஸ் பண்ணிட்டு அவ்வளோதான். இது எனக்கு இந்த டிசைன் ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இதை யாருக்காவது வந்து சென்ட் பண்ணலாம். அப்படி இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் ஷேர் கொடுத்துட்டு இங்கே டவுன்லோட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ வந்து எனக்கு இங்கே 1 2 3 டெம்ப்ளேட் வச்சிருக்கேங்கிறனால 3 பேஜஸ் காட்டுது. நீங்கள் வந்து 3மே வேணும்னா இப்படி 3 செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ இந்த 3வது தான் வேணும்னா ஜஸ்ட் இந்த 3வது மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கு வேணா வாட்ஸ்அப் இல்லை இமெயில் மூலம் சென்ட் பண்ணிக்கலாம்.